ஆமாம் தம்பி. சார் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். யார் பேசுறீங்க தம்பி? மதுரை தமிழக வெற்றி கழகத்துலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க தம்பி. இல்லை சார், விஜய் சாரை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொன்னீங்களே சார். ஆமாம் தம்பி. ஏன் சார், நான் ஒரு தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் ஒரு திரைத்துறையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உச்சத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா சார்? கண்டிப்பாக சப்போர்ட் தான் தம்பி. இது இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, விஜய் சார் எங்கே நிற்கிறாரோ நாங்கள் எதிர்த்து போட்டி போடுவேன் அப்படின்றீங்க. இது என்ன சார், நீங்கள் ஒரு திரைத்துறையில் இருக்கீங்க. ஐயோ கண்டிப்பா தம்பி, அவர் என் தம்பி தம்பி. அவர் போட்டு கேட்குறாரு, திமுக வந்து விஜய்க்கு எதிரி, விஜய்க்கு நீங்கள் எதிரியானா ஆமாம் அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு தானே சொன்னீங்க சார். சரி தம்பி, விடு தம்பி, அதனால என்ன தம்பி? இல்லைங்க சார், இல்லை சார், நான் உங்களை தப்பாக சொல்லலை. நீங்கள் ரைட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு திமுக எவ்வளோ பெரிய கட்சி, அதை எதிர்த்து இன்னைக்கு திரைத்துறை உச்சத்தில் இருக்கவர் வந்து வராரு, அதை நம்ம வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வராரு. திரைத்துறையில் அவர் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல விஷயம் தான் நானும் வர